நண்பர்களே, நீங்கள் ஜியோ சிம்மை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபரா, ஜியோ சிம்மை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு அருமையான ஒரு செட்டிங் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அந்த ரெண்டு செட்டிங்கை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோவில் இந்த ரெண்டு அருமையான செட்டிங் அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்காவது இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணால் கூட முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே மற்றவங்களுக்கு முழுமையாக ஷேர் பண்ண முடியும். அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். உங்களுடைய மொபைலில் அதிகமாக நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஜியோ பயன்படுத்தலாம், ஏர்டெல் பயன்படுத்தலாம், இல்லை பிஎஸ்என்எல் பயன்படுத்தலாம், இல்லை வோடாஃபோன் ஐடியாவை பயன்படுத்தலாம். இந்த 4 செல் ப்ரொவைடரில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். பட் இந்த வீடியோவில் ஜியோவை பற்றி ஸ்பெஷலான 2 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷலான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கவரேஜ். அதாவது நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறீங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் மூவ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த், சிக்னல் ஸ்ட்ரென்த் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் சிக்னல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது உங்களுடைய மூமெண்ட்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடங்களில் அந்த நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்முடைய ஒர்க் அவுட்டை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். ஸோ ஜியோலேயே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங் இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணலாம், முதல் செட்டிங்கை அதை பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஜியோ நம்பரை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதாவது ஜியோ சிம்மை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா, இதில் சர்ச்சில் சிம் கார்டு ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் டேரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், அதில் சிம் கார்டு ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க் முழுக்க ஜியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜியோ சிம்மை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இந்த வீடியோ முழுக்க ஜியோ மொபைல் நம்பரை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கான வீடியோ. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் தாங்க. சர்வீஸ் ஸ்டேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் -85 dBm அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். அதாவது நீங்கள் மூவ் பண்ணும்போது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜியோவில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த டிபிஎம் எவ்வளோ இருக்கலாம், மினிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு -30 அதிகபட்சமாக -100 வரைக்கும் இந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் இருக்கலாம். 0வா இருந்துச்சுன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே இது -100க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இந்த அருமையான செட்டிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சிக்னலோட ஸ்ட்ரென்த் குறையலாம், கூடலாம். அதை இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அதாவது -100க்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் செமையாக இருக்கும். 100க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா ஜியோ சிம். ஜியோ சிம் உங்கள்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக மை ஜியோ ஆப் உங்களுடைய ஃபோனில் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய டேட்டாவை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். எல்லா விஷயங்களும் இந்த மை ஜியோ ஆப்பில் இருக்குது. அந்த மை ஜியோ ஆப்பில் ஒரு அருமையான செட்டிங். ஸோ அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங் எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜியோவில் நீங்கள் அந்த மொபைல் டேட்டாவை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இடையில ஜியோ தரப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் மூலம் கூட சில சமயங்களில் உங்களுடைய டேட்டா குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது ஒரு அளவு இருக்கும். 2GB 3GBன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு 2GBயாக இருக்கலாம், இல்லை 3GBயாக இருக்கலாம், இல்லை 1GB கூட இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜியோ தரப்பில்
ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ஃபோனில் மை ஜியோ ஆப் இருக்கிறதுனால டேரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. பட் எதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன், அது எங்கே இருக்குது, நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் வந்து மை ஜியோ ஆப்பில் இருக்குது. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். பேஜ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து எண்ட் ஆஃப் கால் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல எண்ட் ஆஃப் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிளில் இருக்குது, அதாவது ஆக்டிவில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து யூ வில் ரிசீவ் அ நோட்டிஃபிகேஷன் அட் த எண்ட் ஆஃப் அவுட் கோயிங் கால். அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு வைக்கும் போது உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நிறுத்தலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் அது டாகல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இப்படி ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுங்கள். கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது ஆஃப் ஆயிரும். அடுத்து நீங்கள் கால் பண்ணும்போதும் சரி, நீங்கள் மொபைல் டேட்டா மேக்ஸிமம் பயன்படுத்தி முடிக்கிறீங்க, அப்பவும் மெசேஜ் வரும். அது எல்லாத்தையும் இது ஸ்டாப் பண்ணிடும். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஜியோவில் இந்த 2 அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் ஜியோ பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.